ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் ரோகிணியோட இன்னொரு விஷயம் மனோஜ்க்கு தெரிய வருது. அது என்னன்னா, ரோகிணி அவங்க அம்மாவை வாடகைக்கு ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி அப்போ தான் பல்ல பிடிங்கிட்டு வந்து வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அந்த வலியிலே வந்து ஃபோனை வந்து பெட்ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ மனோஜ் வந்து பெட்ரூமில் தான் இருக்கார். அப்போ ரோகிணியோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அப்போ ரோகிணிக்கு வந்து கால் வருது. யாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மனோஜும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா இன்னும் வாடகை இந்த மாதத்தை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னங்க யார்கிட்டங்க பேசுகிறீங்க, ராங் நம்பருங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. இது ரோகிணி நம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹவுஸ் ஓனரும். ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு பயங்கரமாக டவுட் வருது. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துடுறாங்க. நீ யாரை வந்து வாடகைக்கு இப்போ வச்சிருக்க, எனக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்குறாரு. உடனே ரோகிணி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால் வந்து நான் தான் வாடகை கொடுக்குறேன் ஒரு 2 மந்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி. ஆனாலும் மனோஜ் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கணும், என்கிட்ட சொல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினா அதையும் என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ இதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பாயை தூக்கிட்டு மேலே போயிடுறாரு. அடுத்து முத்து. மீனா எவ்வளோ சொல்லியும் கேட்காம முத்து குடிச்சிட்டு வந்துடுறாரா. உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. அப்போ முத்துவும் பாயை தூக்கிட்டு மேலே போயிடுறாங்க. இன்னும் பாக்கி இருக்கிறது ரவி தான். அங்கேயும் சண்டை வந்துடுது. ஸ்ருதி ஃபோன் பண்ணாங்களா, ஆனால் வந்து ரவி மீட்டிங்கில் இருந்தனால ஃபோன் எடுக்க முடியலையா, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாராம். ஸோ இந்த விஷயமா 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆனதுனால ரவி வந்து பாயை தூக்கிட்டு அவரும் மாடிக்கு போயிடுறாரு. இதுக்கப்புறம் மாடியில் 3 பேர் மீட் பண்ணுறாங்களா, அவங்களோட கதை எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து முத்துக்கிட்ட ஏன்டா உனக்கு சண்டை வந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா என் ஃப்ரெண்டு துபாய் போகிறான், அவன் பார்ட்டி வச்சான், அப்பயும் பார்ட்டிக்கு போகிறான் சொல்லிட்டு தான் போனேன், அவள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும், அடுத்து மனோஜ் அவரோட கதையை சொல்கிறாரு. அப்புறம் ரவியும் அவரோட கதையை சொல்கிறாங்க. இப்படியே 3 பேரும் பேசிட்டு போகிறாங்க. இப்போ நாளைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக எல்லாரும் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. என்னெல்லாம் நடக்குது, இதுக்கப்புறம் ரோகிணி பற்றி விஷயங்கள் என்னென்னலாம் மனோஜ்க்கு தெரிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.